பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலையும் நம்ம தேவனோட வார்த்தையை தியானித்து ஜெபிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 121 சாம்ஸ் 121 வர்ஷஸ் 2 இப்படியாய் சொல்லுது, மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட் த மேக்கர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். சங்கீதக்காரர் இப்படியாய் எழுதியிருக்காரு, எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்து இருந்து வரும். எனக்கு ஹெல்ப் எங்கேருந்து வரும்? ஆவியானவர் நடத்து வரும். நானே கொடுப்பேன்னு சொல்லி இந்த நாள் நம்மளோட ஆவியானவர் இடைப்பெட்டி பேசியிருக்காரு. நானே உனக்கு உதவி, பரலோகத்திலேருந்து நான் உனக்கு உதவி செய்வேன். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு இந்த நாளும் நம்ம இந்த தேவ வசனத்தை பார்த்துருக்குறோம். ஆண்டவர் நிறைய பேருக்கு நல்லவராகவே இருந்தாலுமே சில நேரம் சில மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ஆண்டவரை விட்டு விலகிற மனுஷங்களாய் நிறைய நேரம் நம்ம எல்லாரும் காணப்படுறோம். ஆனால் நம்ம தேவனும் பயங்கர இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறாரு. பாருங்கள், இந்த நாளும் நம்மளுக்கு எப்படியாப்பட்ட ஒரு வசனத்தை, நல்ல ஒரு வசனத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு நிறைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கடியான சூழ்நிலைகள், நிறைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், முக்கியமாக இப்போ இருக்கிறது கடன் பிரச்சனைகள், சில பேருக்கு வியாதிகள், இது எல்லாம் நிறைய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த வேலையிலே ஆண்டவர் சொல்கிறாரு, உதவியற்று இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறாருன்னா, உனக்கு ஒத்தாசை பரலோகத்துலேருந்து வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படுத்த அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தே வரும் சொல்லி இந்த நாள் நம்மளுக்கு ஆண்டவர் பேசி கொண்டே இருக்கிறார். இந்த வசனத்தை இந்த நாள் நம்ம தியானித்து ஜெபித்து நம்ம முடிச்சு கொள்வோம். இந்த வேளையும் ஒரு சிறிய ஜெபம் ஏறெடுப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உங்களை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா, ஸ்தோத்தரிக்கிறேனப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் இம்மற்றுமாய் நிறைவேறத்தக்கதாக அப்படியேப்பட்ட கிருபைகளை அப்பா எங்கள் வாழ்க்கையில் கொடுங்க அப்பா. நீங்கள் சொன்னபடியால் அப்பா என்கிட்டேருந்து உனக்கு ஒத்தாசை வரும், என்கிட்டேருந்து உதவி செய்கிற கரம் இறங்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் அது முழுமனதோடு விசுவாசித்து அப்பா இந்த வேலையில நாங்கள் கடந்து சொல்கிறோம். மீதியான இந்த நாளை முழுதும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.